ஸோ முன்னாடியே வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லினக்ஸ்க்கு வந்து நம்ம ஏன் ஸ்விட்ச் ஆகணும், லினக்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகுறதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது எந்த அளவுக்கு வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அண்ட் நம்ம வந்து அந்த வீடியோட எண்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு லினக்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆக போறேன், கேமிங் லினக்ஸ் டிஸ்ட்ரோக்கு வந்து ஸ்விட்ச் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் த டைம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நானுமே வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் லினக்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் லினக்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் நம்பி தான் இப்போ என்னோட கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பெரிஃபரல்ஸ்க்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் நேட்டிவ்லி லினக்ஸுக்கு வரல அப்படின்றதுனால நம்ம வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் வந்து டுவெல் பூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லினக்ஸ்ல நிறைய டிஸ்ட்ரோஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு டிஸ்ட்ரோவும் ஒரு பர்பஸ்க்காக ஒருத்தர்கிட்ட இருந்து பில்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன டிஸ்ட்ரோ வந்து இங்க சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா CatchOS. ஸோ ஏன் CatchOS அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஆர்க் பேஸ்டு ஆர்க் பில்டு டிஸ்ட்ரோ. அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் வெயிட் டிஸ்ட்ரோ. அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு இது இப்போ ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ CatchOS தான் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் என் கூடவே சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட சிஸ்டம், அதில் ஒரு விண்டோஸ் 10 ஏன்னா நம்ம டுவெல் பூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் விஷயம் ஒரு 8 GB பென்ட்ரைவ் வேணும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இது இருந்தால் மட்டும் போதும். ரெடியா இருங்க, லெட்ஸ் கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம டைரக்டா CatchOS அவங்களுடைய இதுக்கே போயிடலாம். ஆக்சுவலாக நான் CatchOSன்னு போட்டேன். CACHYOS. ஸோ இந்த இடத்துல அதாவது அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம டேரெக்டாக வந்து பில்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் போய் கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் டெஸ்க்டாப் எடிஷன் டைரக்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது மீன்வைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்க டைமில் நமக்கு இன்னொரு ஒர்க் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ், அதாவது ஷார்ட்கட் கீ. ஸோ இன்கேஸ் அந்த ஷார்ட்கட் கீ தெரியல அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு டிஸ்க் மேனேஜ் அப்படின்னு போட வேணாம். டிஸ்க்னு போட்டாலே வந்து இந்த கிரியேட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ்னு சொல்லி வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கை மேனேஜ் பண்ணுற ஒரு இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் என்கிட்ட என்னென்ன டிஸ்க் இருக்கு அண்ட் என்னென்ன டிரைவ்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ ஏன் இங்கே டிஸ்க்னு காட்டுது அப்படின்னா டிஸ்க் 1 அப்படின்றது ஒரு SSD, டிஸ்க் 2 அப்படின்றது ஒரு SSD, டிஸ்க் 0 அப்படின்றது ஒரு HDD. ஸோ எங்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஸோ இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே C இருக்கு. C தான் வந்து நம்ம இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் இருக்கும். EFI அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட் லோடர், விண்டோஸ் பூட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பூட் லோடர். நெக்ஸ்ட் வந்து இந்த NTFS ஃபைல் சிஸ்டம் வந்து நம்மளோட பார்ட்டிஷன் ஆக்சுவலாக C. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி பார்ட்டிஷன். ஸோ இப்போ இந்த 231.97 GB நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 134 GB வந்து எங்கிட்ட C டிரைவ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 58% மேலே ஃப்ரீ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த 134 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. இந்த 134 GBலையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆல்ரெடி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ்க்கு தேவையானது அது கொஞ்சமும் எடுத்துக்கும். ஸோ அதாவது பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சத்தை வந்து நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது வந்து குறைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு குவாலிஃபை பண்ணி சொல்லும். ஓகே, வந்துருச்சு. ஸோ 50 GB வந்து இந்த இதுலேருந்து நம்ம தனியாக எடுத்து அதில் தான் வந்து நம்ம வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துடும். வெயிட் பண்ணுங்க. இங்கே நமக்கு 48.87 GB அன்அலோகேட்டட் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அன்அலோகேட்டட் ஃப்ரீ ஸ்பேஸை நம்ம வந்து ஒரு நியூ சிம்பிள் வால்யூமாக மாற்றிக்கணும். ஓகே, அதில் நம்ம எதுவும் போட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு நியூ வால்யூம் வந்திருக்கு, அதாவது வால்யூம் F அப்படின்னு சொல்லி 50 GB வந்து இதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மீன்வைல் வந்து நமக்கு இங்கே CatchOS வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆகும்போதே நம்ம இன்னொரு சாஃப்ட்வேரும் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட் டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் டிவைஸாக கிரியேட் பண்ணி இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரீசெண்டாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு CatchOSோட ISO ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூஃபஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரூஃபஸ்ல போயிட்டு அதை நம்ம வந்து டைரெக்டாக இன்ஸ்டால்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவைஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ். என்னோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆக்சுவலாக பென்ட்ரைவ்ல எந்த ஃபைலும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோதான், காணா போயிடும். ஓகே, ஸோ SanDisk 16 GB பென்ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 8 GB வந்து போதுமான லெவல். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு ISO இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட கேட்சி ஓஎஸை செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து ஜிபிடி அண்ட் இங்கே வந்து யூஎஃப்ஐ நான் சிஎஸ்எம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லேபிள் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். FAT32 அதுவே எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியில் இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் கொடுக்கணும் அண்ட் ரெக்கமெண்டட்ல ரன் பண்ணணும். அண்ட் அதுவே வந்து சொல்லும் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்லி அதையும் ஓகே கொடுத்துட்டு அண்ட் அது பூட்டபிள் டிவைஸாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூட்டபிள் டிரைவ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் இங்கே பாருங்கள் டெல் கீ ஆர்எல்ஸ் வந்து எஸ்கேப் கீ, உங்களோட மதர் போர்டுக்கு வந்து எந்த மாதிரியான பயாஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அந்த மாதிரி பயாஸ் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பயாஸ் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பயாஸ் மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து டெல் கீ தான். மேபி நீங்களும் என்ன மாதிரியே ஜிகாபைட் மதர் போர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக டெல் கீயாக தான் இருக்கும். ஸோ டெல் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பயாஸ் வந்து வந்துடும். இப்போ இந்த பயாஸில் போயிட்டு பூட்டுன்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 பூட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது விண்டோஸ் பூட் மேனேஜரு, சாண்டிஸ்க். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எம் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிசபிள் இருக்குது. ஏன்னா பூட்டபிள் டிவைஸ் கிரியேட் பண்ணும்போது நான் சிஎஸ்எம்னு போட்டு தான் நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த செக்யூர் பூட் ஆப்ஷனும் வந்து நம்ம வந்து எனபிளில் இருக்குது, நம்ம வந்து டிசபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதை வந்து டிசபிள் பண்ணிக்கணும். டிசபிள் பண்ணால் தான் நம்மளால் வந்து இப்போதைக்கு பூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் 10 ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லைனா உங்கள் இதில் வந்து எது சேவோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்னை மாதிரி இந்த மாதிரி பேக்கில் போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு F12 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஏன் F12 ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா F12 தான் பூட் மெனு. ஸோ F12 ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம பூட் மெனுவில் போயிட்டு விண்டோஸ்க்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட இங்கே பாருங்கள் 2 டிவைஸ் இருக்கா. ஸோ விண்டோஸ் பூட் மேனேஜருக்கு பதிலாக இந்த சாண்டிஸ்க் பார்ட்டிஷனை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாண்டிஸ்க் பார்ட்டிஷனில் நமக்கு கேட்சி ஓஎஸ் வந்துடும். இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த கேட்சி ஓஎஸ்ன்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்து போனோம் அப்படின்னா நமக்கு கேட்சி ஓஎஸ் லோட் ஆகியே வந்துடும். ஸோ லினக்ஸில் வந்து இதுதான் ஒரு பெரிய விஷயம். லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ், வி ஆர் ஹியர் வித் த கேட்சி ஓஎஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் ஹோம் அப்படின்றது நீங்கள் கேட்சி ஓஎஸ்குள்ளே வந்தோடனே வரும். இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே போனீங்கன்னா இந்த கேட்சி சிம்பிள் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கேட்சி ஓஎஸ் ஹலோ அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம இந்த கேட்சி ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டைரெக்டாக லான்ச் இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சி ஓஎஸோட இன்ஸ்டாலர். ஸோ இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கேட்சி ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ வெல்கம் டு கேட்சி ஓஎஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ரீஜியன் செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்குது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஜோன் கேட்கும். ஏஷியா, கொல்கத்தா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. ஸோ அதான் நம்மளோட டைம் ஜோன். அண்ட் கீபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூஎக்கே அண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஃபால்ட்டு. அதான் நம்மளோட கீபோர்ட் லேயர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம டுவெல் பூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிரப்பில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கிரப் பூட் மேனேஜர் தான் நமக்கு டுவெல் பூட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே கிரப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா கிரப்பு தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் டுவெல் பூட்டுக்கு. நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காட்டும் பார்ட்டிஷன் வந்து எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரைவுமே வந்து இங்கே காட்டும். ஸோ இது இந்த எஸ்எஸ்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருக்குன்றது காட்டுது. பட் இங்கே வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் பார்ட்டிஷன். ஏன்னா நம்ம இங்கே டுவெல் பூட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இங்கே வந்து நம்ம மேனுவல் பார்ட்டிஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பார்ட்டிஷன் எல்லாமே இங்கே ஸ்கேன் ஆகி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 48 GB. ஸோ இதை செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1 GB. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளுடைய பூட்டுக்கு இதில் வந்து FAT32 அதாவது FAT32 ஃபைல் சிஸ்டம் யூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட் EFIன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 47 GB இருக்கும். இதில் போயிட்டு அரௌண்ட் ஒரு 30 GB இங்கே பாருங்கள் இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம டேரெக்டாக இங்கே மேனுவலாகவே ஒரு 27.5 MB வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து
BTRFS இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரூட் அப்படின்றதுனால டேரெக்டாக இதை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் லேபிளை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கும் வேணால் நீங்கள் பூட்டோட இதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அகெயின் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து லினக்ஸ் ஸ்வாப் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து மவுண்ட் பாயிண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே கேஸ், டன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ செலக்ட்லாம் பண்ண வேணாம், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கேட்டுரும். நெக்ஸ்ட் கேட்டுரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், EFI ஃபைல் சிஸ்டம் மஸ்ட் பி ஃபிளாக்ட் டு பூட் செட். ஓகே, ஸோ அதை வந்து அவன் இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை எடிட் பண்ணிவிட்டு பூட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி ஃபிளாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லுக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிளாஸ்மா அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஜினோம் அப்படின்றது ரொம்ப பேசிக்காக இருக்கும். விண்டோஸ்லேருந்து அப்படியே வரீங்கன்னா சிமிலர் டு விண்டோஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மிக்ன்றது இருக்கும், இந்த மாதிரி சினமன் இருக்கும். சினமன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் கஸ்டமைசேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லேடை வந்து பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணி அப்புறமா கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்களா ஹைப்பர் லேடை வந்து சும்மா இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா பேக்கேஜஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ரெக்கமெண்டட் பேக்கேஜஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேஸ் காமன் பேக்கேஜஸில். ஸோ இதில் ரெக்கமெண்டட் வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் பிரிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிரிண்டிங் சப்போர்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் லேடு, ஹைலி கஸ்டமைசபிள், டைனமிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வேணா நீங்கள் வந்து அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், தட் இஸ் டன். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேஷன். ஸோ ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த கம்ப்யூட்டர்? ஓகே, ஒன்லி இது மட்டும் தான் பண்ண முடியுமா? வச்சுக்கோ. ஸோ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணணும். ஏதாவது ஒரு ரேண்டம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். நான் சேம் ஆஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. ஏன்னா கண்டிப்பாக எதை இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கேட்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான எல்லாமே ஒரு சம்மரியாக வரும். அண்ட் இந்த சம்மரியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்ஸ்டால். ஸோ இங்கேயே வந்து சொல்லிடும். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறீங்கன்னா இப்போவே வந்து பண்ணிடுங்க. நீங்கள் பின்னாடி போய் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அண்ட் நமக்கு எந்த இதுக்கு மேலே எதுவும் பின்னாடி போக வேண்டிய தேவையில்லை. அதனால வந்து நம்ம இன்ஸ்டால் கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடியட்டும் கைஸ். லெட் மீ ஷோ ஹவு டு டுவெல் பூட். ஸோ ஓகே கைஸ், CatchOS வந்து ஃபைனலாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து நம்ம எதுவுமே பேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டேரெக்டாக வந்து CatchOSக்கு வந்து லோட் ஆயிரும். ஓகே, நம்ம சிஸ்டம் வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நம்ம லிட்டரலி எதுவுமே பண்ணல. இங்கே நமக்கு CatchOS இருக்கு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து குறைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம CatchOSலேயே வந்து பூட் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸும் இருக்கு. நீங்கள் வேணும்னா டக்குன்னு டேரெக்டாக விண்டோஸ் கூட வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ டுவெல் பூட் வந்து நம்ம பண்ணிட்டோம். அண்ட் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் CatchOS இஸ் ரன்னிங் ஆன் மை சிஸ்டம். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் லினக்ஸ் அப்படின்றதுனால நம்ம பாஸ்வேர்ட் போட்டு தான் போனோம். ஓகே கைஸ், ஸோ இங்கே பாருங்க CatchOS உடைய டெஸ்க்டாப் வந்து நம்ம கையில் வந்து வந்திருக்கு இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நம்ம அந்த ஹெலோ, அதாவது CatchOS ஹெலோக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஆப்ஸ் அண்ட் ட்வீக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் டைரெக்டாக சிஸ்டம் அப்டேட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து பிரேவ், ஃபயர்பாக்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ போனீங்கன்னா OBS ஸ்டுடியோ அண்ட் VLC எல்லாமே வந்து இங்கேயே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸ் வந்து போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிபர் ஆஃபீஸ், ஒன்லி ஆஃபீஸ் இருக்கும். ஒன்லி ஆஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரியே இருக்கும். அண்ட் கேம்ஸ் அப்படின்றதுல வந்து நீங்கள் கேம்ஸ் வந்து நம்ம PC கேம்ஸ் நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து இதில் இருக்கக்கூடிய கேம்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆப்ஸ், இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் நீங்கள் பாருங்கள் டெலகிராம், சிக்னல், ஸோ இது எல்லாமே டிஸ்கார்டு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து இங்கே உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆயிரும். எந்த ஒரு கோடிங்கும் தேவையில்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஷெல்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஷெல்லியுமே வந்து சிமிலர் டு வாட் இட் கால்டு அந்த CatchOS Hello. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாட் பேக்கு, ஆப் இமேஜ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிஸ்டம் ட்ரே, எஸ், ஸ்டார்ட் ஷெல்லி அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஆத்தென்டிகேட், கன்ஃபார்ம். ஸோ ஓகே, இது ரெண்டு மட்டும் நமக்கு டவுன்லோட் ஆகணும். ஸோ ஷெல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி CatchOS Hello இருக்கோ அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலர் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ கேமிங்கான விஷயங்கள் வந்து நம்ம நிறையா வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஸ்டீமு, ப்ரோட்டான் ப்ளஸ்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வேணால் நீங்கள் டெர்மினலில் கூட போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து நம்மளோட சிஸ்டமோட எல்லாமே இங்கே பாருங்க, 2.3 GB தான் வந்து ரேம் யூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட ஜஸ்ட் 7% தான் என்னோட மொத்த ரேம்லேயே வந்து யூஸ் பண்ணுது. என்னங்க நடக்குதுங்க? அவன் என்னடானா 6 GB யூஸ் பண்ணுறான் விண்டோஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேம் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், கேமிங்குடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அப்கமிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மறக்காமல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை வந்து வந்துருச்சு பாருங்கள், ஷெல்லி வந்துருச்சு. ஸோ ஷெல்லியுமே உங்ககிட்ட வந்து காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேஷு. இங்கே பாருங்கள், இது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் எதனால வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டீம் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே பாருங்கள் ப்ரோட்டான் ஆப் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரோட்டான் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே வந்து போதும். ப்ரோட்டான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் ப்ரோட்டான் ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ரோட்டான்லேயே வந்து 9 இருக்குது, ப்ரோட்டான் GE இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கான கேம்ஸ்க்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ப்ரோட்டான் GE. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி லினக்ஸில் ரன் ஆகுறது, எப்படி லினக்ஸில் ரன் பண்ணுறது, லினக்ஸில் எப்படி கேமிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் லினக்ஸில் எப்படி கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு தடவை விண்டோஸ்க்கும் நான் வந்து லாகின் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தட் வந்து நம்ம டுவெல் பூட் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் மேலும் இதே மாதிரி கேமிங் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்க, இப்போ வரட்டும், நான் உங்களுக்கு வந்து இப்போ கீழே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா CatchOSலேருந்து அப்படியே நமக்கு விண்டோஸ் லோட் ஆகி வந்துடும். தட்ஸ் இட், தட்ஸ் ஃபார் த டுவெல் பூட் ஆப்ஷன்ஸ். ஸோ இருங்க, லோட் ஆகட்டும் அண்ட் விண்டோஸ் வரட்டும். பார்த்தீங்களா, ஸோ வி டன் வெரி சிம்பிள் டுவெல் பூட் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ இதுக்கு மறக்காம வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா மணி 12 மணி இருந்தாலும் உங்களுக்காக வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கேமிங் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then உங்களிடம் இந்த வீடியோ பெறுகிறேன். நன்றி guys, நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you.